இங்கே நியூயார்க் மெட்ரோ ஸ்டேஷனில் நீங்கள் போகணுன்னு சொன்னாக்கா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதில் உள்ள பல ஏபிசிடியில் எல்லா எழுத்தும் இருக்குது, அதுபோல் நம்பர் இருக்குது. அதுபோல் ஒவ்வொரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கு போகிற மாதிரி பல இடமும் வச்சுருக்காங்க. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இல்லாட்டியும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அப்போ மேப் ஈஸியாக இருந்தாக்கா ஈஸியாக போய்ட்டு ஈஸியாக வந்துடலாம். ரொம்ப போகுது, கீழே ஒன்று இருக்குது, மேலே ஒன்று. இப்போ போகிறது மெட்ரோ கார்டு வாங்குறதுக்காக போயிட்டுருக்கோம். இதெல்லாம் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், machine. 7 days. Yeah. So I kind of like, oh, my cousin's like, so I think I was always kind of like, my cousin's don't. ரொம்ப அருமையான ஒரு இன்ஃபர்மேஷன் போட்டிருந்தாங்க. நாங்கள் ட்ரெயின் மாற்றி வந்தாச்சு. மாற்றி வரும்போது அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட சிஸ்டம் இருக்குது. இந்த ட்ரெயின் சிஸ்டத்தை நல்ல மாதிரியாக நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தாக்கா ஈஸியாக முடிஞ்சிடும். அது தெரியாதனால நம்மளுக்கு கொஞ்சம் தடுமாறி ஒரு மாதிரி வரும். இந்த ஸ்டேஷன் நம்பர் 81th ஸ்ட்ரீட்டு. இதுலேருந்து கொஞ்சம் தேவைப்பட்டதுனால கேட்கும்போது இங்கே பாருங்கள், ஸோ இந்த பாயிண்டில் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது கிளியராக அவங்க கூப்பிட்டு கேட்குறாங்க நம்மளை. இந்த பாயிண்ட்டை பாருங்கள், இங்கே ஹெல்ப்புக்கு வச்சுருக்காங்க ஒரு இது. ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த விஷயத்தை பார்க்கும்போது. நான் அடிக்கவும் ஃபோன் இதில் ப்ரெஸ் பண்ணவுமே உடனே ஆன்சர் பண்ணாங்க. கேட்டதுக்கு ஒரு 15 minutes டைம் வந்துட்டாங்க. அப்போ நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. இந்த இடத்த பார்க்கும்போது 14 minutes இருக்குது பாருங்கள். இதில் எல்லாம் இன்ஃபர்மேஷன் கிளியராக இருக்குது. கொஞ்சம் நம்ம மேப்பை தெரிஞ்சிருக்கணும், அப்போ ஈஸியாக இருக்கும். டைம்ஸ் ஸ்கொயர் உள்ளால இருக்கும். எத்தனை விதமான மெட்ரோண்டாக்க மண்டே குழம்பு போயிடும். சுத்தம் இருக்கிறது இல்லையா, ஏகப்பட்ட இது தலைக்கு மேலெல்லாம் ட்ரெயின் போயிட்டுருக்கு. அப்பா ரொம்ப எப்படி தான் கட்டிக்கிறான்னு தெரில. பழைய காலமாக இருந்தாலும் அது எத்தனை ஹோல் வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். டவுன் டவுன் அண்ட் புரூக்ளின், எக்ஸிட், போர்ட் அத்தாரிட்டி, பஸ் டெர்மினல், எல்லாம் கன்ஃபியூஸ் பாட்டு தான். 96th ஸ்ட்ரீட் இந்த ஸ்டேஷன் பேர். பாருங்கள், வித்தியாசமாக தான் இருக்குது எல்லாமே. ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு வித்தியாசம். ஆனால் ட்ரெயின் செம்ம ஸ்பீடாக போகுது, சடாபடான்னு. பென் ஸ்டேஷன் இந்த ஏரியாவில் இறங்கியிருக்கோம். பாருங்கள், ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. டைம் ஸ்கொயர் போகிறதுக்காக போயிட்டுருக்கு. This is மெட்ரோ. நல்ல வசதியாக தான் இருக்குது.
ஸ்டேஷனுக்கு நேமே 81st மியூசியம் ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தேள், திமிங்கலம் இதனுடைய இதுகள்லாம் போட்டிருக்க மாதிரி இருக்குது. அதனுடைய படங்களில் வந்து போட்டிருக்க மாதிரி இருக்குது. ஆனால் என்ன மெட்டீரியலில் பண்ணியிருக்கான்னு தெரியல. ஆனால் கல் மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள். ஸோ டைனோசர் இதை பார்த்தா கிளியராக தெரியுது. டைனோசருடைய மூஞ்சி அதோடைய இதெல்லாம் கிளியராக போட்டிருக்காங்க. இது ஃபுல்லாக அந்த லாஸ்ட் வரைக்கும் உள்ள போர்டு ஃபுல்லாக இதுதான் இருக்குது. ரொம்ப சூப்பர். உள்ள சீட்டை பாருங்கள். ஒரு பூட்டு வேற போட்டு வச்சுக்கிறாங்க, எதுக்குன்னு தெரியல. மாஸ்டர்லா இந்த படியில் தான் நாங்கள் ஏறி வந்தோம். இந்த படியில் மறுபடியும் போயிட்டுருக்கோம். பாருங்கள் கீழே இறங்குது, மேலே ஏறுது. ஓ கிராண்ட் சென்டர். இதில் வேற நம்ம ஊரில் உள்ள மாதிரி ஸ்வீட்லாம் வைக்கிறாங்க. பயங்கரமான இதாக தான் இருக்குது. ஸோ 34th ஸ்டேஷன் இதுதான் கடைசி ஸ்டேஷனாக. இதுலேருந்து இறங்கிட்டு அடுத்து இது பேக் ரிவர்ஸில் போகிறது போல் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெயினு பரபரப்பாக தான் இருக்குது. இந்த ட்ரெயின் மட்டும் என்னன்னாக்கா யூகே மாதிரி தான், பெரிய லெவலில் பாதிப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஏன்னா ரோடெலாம் பயங்கர கன்ஜஸ்டனாக இருக்குது. எல்லாம் ரயில்வே நம்பி தான் இருக்காங்க. ஹோஸ்டன் பெலுவார்ட் ஈஸ்ட், ஹோஸ்டன் பெலுவார்ட் ஈஸ்ட். இந்த ஊரில் உள்ள ரயில்வே இருக்குல்ல, வேறு லெவல் தாங்க உண்மையிலேயே. பார்த்தாக்கா நேற்று நைட்டில் வந்து என்னால் ஒன்றும் தெரியலை, இப்போ டேயில் வரும்போது தான் தெரியுது. அப்பா எத்தனை பள்ளமாக வச்சுக்கிறானோ. ஒரே இதுக்குள்ளே மேலே ஏறுது, கீழே ஏறுது, டவுன் கிரவுண்டுங்கிறான், அப் டவுங்கிறான், ஒன்றும் புரியலை. நாங்கள் சென்ட்ரல் பார்க் போகிறதுக்காக போயிட்டுருக்கோம். இதுதான் எக்ஸிட்டுன்னு காமிக்குது. ஆனால் செம்ம வண்டியாக இருக்குது. உங்களுக்கு தெரியும், நான் போகும்போது சத்தம் அப்பா யூகேல போன மாதிரி ஒரு ஞாபகம் வருது. மேலே பாருங்கள், காற்று உயின்னு அடிக்குது. பாருங்க, ஒரு வழியாக 34th ஸ்ட்ரீட் ஹட்சன் யார்ட்ஸ் சப்வே ஸ்டேஷன் இதுக்குள்ளே இறங்குறோம். பேக் டு வீட்டுக்கே போயிடலான்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. அப்பா செம்ம கூத. அப்பா நடுக்குது. அவ்வளோ லென்த்தியாக மட்டும் இருக்குது பாருங்க. அவ்வளோ லென்த்தி. அப்பா 100-150 படி இருக்கும் போல இருக்குது. படியில் ஏறி இறங்கினாக்கா செத்தான் மனுஷன், ஒன்றும் செய்ய முடியாது. நாக்கெல்லாம் வெளியே தள்ளிடும்.